இதுக்கு தேவையான பொருட்கள் நண்டு. அதோட எங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பமில்லை, அதோட உப்பு, கடுகு, சின்ன சீரகம், வெந்தயம், கறிமிளகாய் தூள். இது ஜஃப்னா கறிமிளகாய் தூள். அதை விட பால் வந்து இது 1ஆம் பால், 2ஆம் பால் எடுத்திருக்கிறேன். இது 2ம் எங்களுக்கு தேவை. அதை விட ஸ்பெஷல் சாமான் இது தான். தேங்காய்ப்பூ ஒரு சின்ன ஒரு கப் அளவு தேங்காய்ப்பும், ஏலக்காயும் கருவாயும் போட்டு வச்சிருக்கிறேன். இதை நான் இப்போ வறுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷலான சாமான் எங்களுக்கு தேவை இந்த முருங்கை இலை. எல்லாத்தோடையும் கடைசியில் பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தேசிக்காய் வேணும். இப்போ வந்து அடுப்பு நல்ல மெல்லிய ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மெல்லிய ஃப்ளேமில் இருக்குது. அந்த ஃப்ளேமில் வச்சு இதை நான் வறுத்தெடுக்க போகிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனில் வர மட்டும் இது வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா வறுபட்டுட்டுது. அடுப்பை நிப்பாட்டிட்டும் ஒரு கொஞ்ச நேரம் கிளறுங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் எரிஞ்சுப்போம். நல்லா சட்டி காஞ்சிட்டுது. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடேறின உடனே இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருந்த கடுகு, ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருந்தேன். அந்த கடுகு போட போகிறேன். அது வெடிக்கட்டும். அது வெடிக்க தொடங்கிட்டுது. அதோட இப்போ சின்ன சீரகம் எடுத்து வச்சுருந்த சின்ன சீரகத்தை போடுறேன். இதை கரை நேரம் விடக்கூடாது. நல்லா வறுபட்டுதண்டா கெக்கம். அது போட்டோடனே வெந்தயம் நிறைய போட வேண்டாம், ஒரு கொஞ்சம் போட்டால் காணும். ஸோ நான் ஒரு 10 வெந்தயம் தான் போட்டிருக்கிறேன். இது இப்போ நல்லா வறுபட்ட உடனே இப்போ நான் இதை வெட்டி வச்ச வெங்காயம், வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வறுக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து எண்ணெய்க்குள்ளே வறுபட்டுதுன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல உரைப்பாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு ப்ரௌன் நிறத்துக்கு வந்துட்டுது. இந்த நேரம் நான் இந்த மிச்சம் உள்ளி, இஞ்சி, கருவேப்பிலை 3ஐயும் இதுக்குள்ள போடுறேன். போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இதையும் அதுவும் அந்த பச்சை வாசனை போகணும்னு சொல்லிவினா கொஞ்சம் வறுபட்ட உடனே பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி. நான் 2 கரண்டி மிளகாய்த்தூள் போடுறேன். உங்களுக்கு கூட விருப்பமாண்டா போடலாம். அதோட எடுத்து வச்ச உப்பையும் போட்டுடுறேன். இது இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டிருக்கிறேன். நண்டுக்கு போட இல்லை. நண்டுக்கு நான் திரும்ப போட போகிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் உப்பு போடுவேன். இது இந்த மசாலாக்காக போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஓரளவு வறுபட்டு வந்திருக்குது. இதெல்லாம் நல்ல வாசம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால். ஓகே, இந்த நேரம் நான் நண்டை போட போகிறேன். எங்கள் வீட்டு நண்டு கறிக்கு இதோ நண்டு நல்லா கிளறிட்டேன். இப்போ கிளறின பிறகு கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. கன நேரம் வைக்காதீங்க, இது நிறைய நேரம் தேவையில்லை. நான் தண்ணி விட இல்லை, ஜஸ்ட் அது அந்த மசாலா அதில் ஊறுறதுக்காக அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் காணும். ஓகே, ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்ல மெதுவான தீயில தான் விட்டு செய்கிறேன். திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், கொஞ்சம் அவிஞ்சிருக்குது. இந்த நேரம் நான் இந்த 2ஆம் பாலை விட போகிறேன். நான் இதை நல்லா கிளறி போட்டு மூடி விட போகிறேன். இந்த பாலோட இந்த நண்டு கறியும் சேர்ந்து அவியட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்ல நெருப்பில் விட்டு அவிய விட்டுருக்கிறேன். இப்போ திறந்து பார்ப்போம். அம்மாடி, வாசனை மூக்க துளைக்குது. இப்போ நான் 1ஆம் பால் விட போகிறேன். இந்த நேரம் உங்களுக்கு இந்த உரைப்பு காணாதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடலாம். மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதுக்கு பிறகு பாலை 1ஆம் பாலை விடுங்க. சரியா? இனி நாங்கள் திரும்பவும் இந்த அடுப்புண்ட அளவை குறைக்க போகிறோம். குறைச்சிட்டு தான் விட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா ஆறிட்டுது. நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு கொண்டு வரேன். சாரி, உப்பு போட மறந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு எடுத்துட்டு இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு நான் ஏற்கனவே போட்டுட்டேன் உப்பு. இப்போ ஒரு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பால் விட்ட உடனே இதை போட்டிங்கன்னா சரி. நான் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். இப்போ திறந்து பார்ப்போம்.
வாவ்! சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேங்காய் பூ, ஏலக்காய், கருவா மூண்டையும் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நான் இதில் போட போகிறேன். ரைட், போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி போட்டு ரைட் அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. கன நேரம் இது அவிய தேவையில்லை, இதுக்கு அவிய வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் அது வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்ததுன்னா சரி. நல்லா கிளறி போட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு கடைசியாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த முருங்கை இலையை உடைச்சி வச்சுருக்கிறேன். அந்த முருங்கை இலையை மேலே தூவ போகிறேன். இதெல்லாம் அடுப்பு நிப்பாட்டின பிறகு செய்கிற வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிநில அடங்கிட்டுது நல்லா. இப்போ நான் ஒரு பாதி தேசிக்காயை விடுறேன். நண்டு கறி ரெடி. சுவையான நண்டு கறி ரெடி.